இன்று நாம் தர்ஷன் மற்றும் காளி வெங்கட் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய ஹவுஸ்மேட் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம தர்ஷன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால், நம்ம காளி வெங்கட் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். காளி வெங்கட் என்ற ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கின்றார். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும், எந்த ஒரு கதைக்களமாக இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய பெயரை யாரும் எடுத்துவிட முடியாது. கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்து முடிப்பதில் வல்லவர் நம்ம காளி வெங்கட் அவர்கள். அவரை வைத்து அடுத்ததாக வரக்கூடிய இந்த திரைப்படம், அதாவது ஹவுஸ்மேட் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாக போகின்றது. தர்ஷன் சொல்லவே வேண்டாம், நடிப்பை நன்றாக நடித்து தமிழ் சினிமா உலகில் வளர்ந்து வரக்கூடிய அறிமுக நடிகர். நிச்சயமாக இவருடைய திரைப்படமும் பல ஹிட்டுகளை கொடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நம்ம காளி வெங்கட் மற்றும் தர்ஷன் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய இந்த ஹவுஸ்மேட் திரைப்படம் வெளிவந்து வெற்றியடைய தான் போகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் தான் செய்கின்றது, எடுக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது நல்லதொரு விளம்பரமாக மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு விளம்பரமாக அவர்களே வருவார்கள், அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களே வருவார்கள் என்பதில் அனைவருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த கதை இப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா உலகில் நல்ல கதைகளுக்கு எப்பொழுதுமே இடை உண்டு. அந்த அடிப்படையில் இந்த ஹவுஸ்மேட் என்ற திரைப்படமும் குடும்ப பாங்கான திரைப்படமாக நம்மால் உணர முடிகின்றது. டீசர் மற்றும் ட்ரைலரை பார்த்தால் நிச்சயமாக இந்த திரைப்படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை பெறப்போகின்றது. வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் திரைக்கு வருவதாக திரைப்பட குழுவினரால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாமும் இந்த திரைப்படத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அர்ஷா பாசு என்ற நடிகை இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். மேலும் வினோதினி அவர்கள் நடித்திருக்கின்றார். மேலும் குழந்தை வேடத்தில் ஒருவர் நடித்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கும். ஒரு இரண்டு குடும்பத்திற்கு இடையே இருக்கக்கூடிய சலசலப்புகளும், அருகருகே இருக்கக்கூடிய குடியமர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு குறு பிரச்சனைகளை எப்படி அவர்கள் கதைக்களம் அமைத்து செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் குடும்பப்பாங்கான திரைப்படங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு நம்ம வடிவேல் அவர்கள் இன்னமும் பல நடிகர்களுடன் இணைந்து நடித்த அந்த குடும்பப்பாங்கான பல திரைப்படங்கள் 90ஸ்களில் ஹிட்டாகி இருக்கின்றன. எனவே அதை போன்ற கதைக்களம் மீண்டும் அமையாதா என்று தமிழ் ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் இதே போன்ற நேரத்தில் தான் இப்பொழுது ஹவுஸ்மேட் என்ற இந்த திரைப்படமும் வெளியாக காத்து கொண்டிருக்கின்றது. விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நடிகர்களை வைத்து எடுக்காவிட்டாலும் நல்ல ஹிட்டுகளை கொடுத்தது. ஏனென்றால் குடும்ப பாங்கான திரைப்படம், மேலும் ரசிக்கக்கூடிய நகைச்சுவைகள் அதில் இருக்கின்றன. கதை களம் அமைந்திருக்கும். நடுத்தர வர்க்கத்தின் குடும்ப கதைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்களாக அது அமைந்திருந்தன. அந்த அடிப்படையில் இப்பொழுது வரவிருக்கக்கூடிய இந்த ஹவுஸ்மேட் என்ற திரைப்படமும் நிச்சயமாக நடுநிலை வகிக்கக்கூடிய குடும்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய திரைக்கதையாகவே அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் ஹவுஸ்மேட் என்ற இந்த வார்த்தையே நடுநிலை வர்க்கத்தினர் அருகருகே தங்கியிருப்பதை குறித்து தான். பணக்காரர்கள் எல்லாம் அருகருகே தங்க மாட்டார்கள், மிகப்பெரிய இடங்களில் வகிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஹவுஸ்மேட் இருப்பது வாய்ப்புகள் கம்மிதான். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது ஒரு வாய்ப்பு. எனவே தான் இந்த திரைப்படத்திற்கு ஹவுஸ்மேட் என்ற திரைப்படம் பெயரை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறப்போகின்றது. விரலுக்கேத்த வீக்கம் போன்று, வரவு எட்டனா செலவு பத்தனா போன்ற திரைப்படங்களை போன்று இதுவும் வெல்லப் போகின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்று புதியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.